ட்ரெஷர் ஹவுஸ். ஆத்தாடி ஆத்தா, ஃபுல் ஃபன்னாக போயிட்டுருக்கு. நல்லா பக்காவாக என்ஜாய் பண்ணலாம் இது ஃபேமிலியோடு வரும்போது. சூப்பர்ல. பார்த்தோம்னா மிஸ்ட்ரி வேர்ல்டு தீவு திடல், அதாவது நம்ம அந்த இது சொல்கிறோம்ல எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ஸ், ஐலேண்ட் கிரவுண்ட்ஸ் சென்னையில், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். டிக்கெட்ஸ் பார்த்தோன்னா 120, 300, அதுக்கப்புறம் இந்த பிளாட்டினம் 500 இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எது அவைல் பண்ணணும், இல்லை அவதார் ட்ரெஷர் ஹவுஸ் பார்க்கணும் டிஸ்னி வேர்ல்டுனா 120, அவதார் ட்ரெஷர் ஹவுஸ் டிஸ்னி வேர்ல்டு, இதை தவிர ஸ்னோ இல்லை ஹாரர் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 120க்குள்ளது மட்டும் எடுக்கலாம். 120க்குள்ளது மட்டும் எடுத்துகிட்டு அவதார் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் ஹவுஸ் டிஸ்னி வேர்ல்டு அதை போய் நம்ம பார்க்கலாம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். 120 டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். ஃபேமிலியோடு போகிறனால இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சொல்லுவா. டிஸ்னி வேர்ல்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ட்ரெஷர் ஹவுஸ்க்குள்ள வாங்க, நெக்ஸ்ட் அவதார் ஷோ பாருங்க. டிஸ்னி வேர்ல்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ட்ரெஷர் ஹவுஸ்க்குள்ள வாங்க. ஐஸ்கிரீம் டச் பண்ணாம பாருங்க. ஐஸ்கிரீம் டச் பண்ணாம போட்டோஸ் எடுங்க. மக்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த அந்த டாம் அண்ட் ஜெர்ரி இந்த பொம்மை, இது ஏதோ ஒரு பொம்மை சொல்லுவாங்களே, இது அந்த பொம்மை, இது கூட இருந்த ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஜெரி, அதே மாதிரி குழந்தைங்கள்லாம், பெரிய குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் வருது. வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இங்கே வாங்க, இதை பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த டால் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஃபோட்டோஸ் ஃப்ரண்ட்ல வந்து எடுங்க, வால்ல டச் பண்ணாம ஃபோட்டோஸ் எடுங்க ப்ளீஸ். கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களே பத்திரமா கையில் பிடிச்சிக்கோங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்க குழந்தைங்களே பத்திரமா கையில் பிடிச்சிக்கோங்க. இது டிஸ்னிங்கிறாங்க. டிஸ்னியில் வேறு என்ன இருக்குன்றது போய் பார்ப்போம். ஏன்னா வந்தோன்னா குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது என்னது அந்த வீல், இது அப்புறம் ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் இதெல்லாம் பொம்மைங்க தான். இங்கே மாதிரி நிறையா இருக்குது. குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஃபோட்டோ 360 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. டச் பண்ணாமல் எடுக்கிறோம்மா, அது எத்தனை தடவை சொல்வீங்கன்னு தெரில. பாவம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுக்கிறானுங்க போல். டாய்ஸ் டச் பண்ணாமல் எடுங்கங்கிறாங்க. இது சூப்பர் ஃபன்னுங்க. ஆனால் ஃபேமிலியோடு வந்து உட்காந்தோம் நல்லா பக்காவாக என்ஜாய் பண்ணலாம் இது ஃபேமிலியோடு வரும்போது. சூப்பர்ல. இங்கே டாமு, அதுக்கப்புறம் மினி மவுஸ். ஃபுல் ஃபன்னாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம என்ன இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. சும்மா தான் இது 120க்கு. இப்போ இது வந்து ஒரு 40 ரூபா கொடுத்துருக்கோன்னு வைங்களேன். ஏன்னா 3 இடம் பார்க்க போகிறோம். இது வந்து 40 ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம போகிறது
அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து டிஸ்னி தான், டிஸ்னின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட், நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்தது போயிடுவோங்க. எமர்ஜென்சி ஃபீடிங் ரூம், மெடிக்கல் சப்போர்ட் இங்கே இருக்குது. இது என்ன ஹாரர் ஹவுஸா? இது ட்ரெஷர் ஹவுஸ். இங்கே பாருங்க, ஆத்தாடி ஆத்தா. இது ட்ரெஷர் ஹவுஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சும்மா இந்த மாதிரி நல்லா இருக்கு. வந்தீங்க சும்மா பார்க்கலாம் அப்படியே. இது ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலங்க. ப்ரெஷர் ஹவுஸ் சும்மா தான் வந்து உட்காந்துருக்கான். ஹாரர் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன இந்த மாதிரி எல்லாம் அந்த கவரிங் நகை மற்ற எல்லாம் கோல்டு அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டு. அடுத்தது வாங்க போகலாம். இதுதாங்க மெயின் ஹைலைட்டே இங்கே நம்ம வந்தது. அவதார் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னைன்னு நினைக்கிறேன். யாரும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் வெரி பியூட்டிஃபுல், சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னு.